அங்கே மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாத பெருமானுக்கு திருமணம். ஏன் சொக்கநாத பெருமானுக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் திருமணம் தானே? முருகப்பெருமானுக்கு அங்கே என்ன விசேஷம் அப்படின்னா, முருகப்பெருமானும் அவங்கள தான். ஏன்னா மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், காய் என்றால் கமலாச்சன், மும்மூர்த்திகளுக்குள் ஒடுங்கி இருக்கக்கூடியவர் தான் முருகன். பாருங்களேன், மூ என்றால் முகுந்தன் யாரு? உங்க அப்பா. ரூ என்றால் ருத்ரன் யாரு? சிவபெருமான். கா என்ற கமலாட்சன் யாரு? உங்க பாட்டனாகப்பட்ட மகாவிஷ்ணு. அப்போ முருகன் ஒருத்தர் தான். அந்த முருகனுக்குள்ள ஒடுங்கி இருக்கக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னு சொன்னா, சிவபெருமான் இருக்காரு, பிரம்மன் இருக்காரு, மகாவிஷ்ணு இருக்காரு. அவங்க மட்டும்தான் முருகனுக்குள்ள ஒடுங்கி இருக்காங்களா? கிடையாது. அங்க ஆதிபராசக்தியும் இருக்கா, மகாலட்சுமியும் இருக்கா, கலைவாணி தாயும் இருக்கிறா. அப்ப கலைவாணி எங்க இருக்கா? பிரம்மனுடைய நாக்கில் இருக்கா. மகாலட்சுமி எங்க இருக்கா? மகாவிஷ்ணுடைய இதயத்தில் இருக்கா. ஆதிபராசக்தி எங்க இருக்கா? சொக்கநாத பெருமான் என்ற சிவபெருமானுடைய பாதி உடம்புல இருக்கா. அப்ப பாதி உடம்புல பராசக்தியும் பரமசிவன் இருக்காங்க. நாக்கில் பிரம்மனோட சரஸ்வதி இருக்கா, இதயத்தில் மகாவிஷ்ணுவோட மகாலட்சுமி இருக்கா. அப்ப முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளுக்குள் அடக்கம். அந்த மும்மூர்த்திகளும் முருகனுக்குள் ஒடுக்கம்.